Hi friends, welcome to handstalk. இந்த வீடியோவில் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக ட்ரைகலர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு இந்த சப்பாத்தியை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கே தெரியாமல் 3 வகையான ரொம்ப ஹெல்தியான வெஜிடபிளை அவங்கள சாப்பிட வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 3 கப், கேரட் பியூரி 1 கப், பிளான்ச் பண்ணி கிரேட் பண்ண காலிஃப்ளவர் 1 கப், பிளான்ச் பண்ணி பியூரி பண்ண ஏதாவது ஒரு கீரை 1 கப், ஓமம் 1 டீஸ்பூன், பெப்பர் பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவை எடுத்துக்கணும். இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பியூரி பண்ண கேரட்டையும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாவை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சுக்கணும். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சாஃப்ரன் கலர் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக மிக்சிங் பவுலில் 1 கப் மாவு எடுத்துக்கணும். இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். அடுத்ததாக இதில் பிளான்ச் பண்ணி கிரேட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கணும். ஒயிட் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவை எடுத்துக்கணும். இதில் தேவையான அளவு உப்பையும் 1 டீஸ்பூன் ஓமமும் சேர்த்துக்கணும். இப்போ இதில் பிளான்ச் பண்ணி நல்லா ஃபைனாக பியூரி பண்ணி வச்சுக்கிற கீரையும் சேர்த்துக்கணும். இதை எந்த கீரை வச்சு வேணாலும் செய்யலாம். நான் இன்னைக்கு முளைக்கீரை வச்சு செஞ்சுருக்கேன். இந்த மாவையும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சுக்கணும். க்ரீன் கலர் மாவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 மாவையும் 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு சின்ன சின்ன ஈக்குவல் போர்ஷன்ஸாக கட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு பாலை எடுத்துக்கணும். இப்படி சேர்த்து வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். எப்போயும் தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். ஒவ்வொரு உருண்டையோட சைஸ்க்கு ஏற்றாப்புல கலர் மாறி வரும். இந்த சப்பாத்தியில் ஒரு சைடு ஃபுல்லாக சாஃப்ரனாகவும் ஒரு சைடு ஒயிட்டும் க்ரீனாகவும் வந்திருக்கு. இப்போ அடுப்பில் தவா வச்சு தவா நல்லா சூடானோடனே சப்பாத்தியை போட்டு எடுக்கணும். கொஞ்சமாக எண்ணெயோ கீயோ தடவிக்கலாம். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தா ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான ட்ரைகலர் சப்பாத்தி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.